அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், கொலைகள் இது குறித்து பாஜகவின் மகளிர் அணி மற்றும் தேசிய முற்போக்கு கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் அனைத்தும் இணைந்து போராட்டத்தை நடத்தியது தமிழக தலைநகரம் சென்னையில். இது ஒருவருக்க தமிழகத்தை சேர்ந்த காங்கிரஸில் இருக்கும் 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்தாங்கிறதுக்கான ஆதாரத்தை மாண்புமிகு அமைச்சர் பாராளுமன்றத்துறை திரு ஜிஜு கிரண் அவர்கள் வெளியிட்டிருக்காரு. 3-4 நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, வாட் இஸ் ஹர் நேம், சுதாங்கிறவங்க ஒரு அட்வொகேட், அப்பார்ட் ஃப்ரம் தட் ஜோதிமணி, இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அது அப்பட்டமான போய் எதுவுமே நடக்கலை, ஒரு அவுத்து விட்டு எங்களை பேச விடாமல் தடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அவங்க கையிலே குத்துற மாதிரி இன்றைக்கி இந்த வீடியோ வந்திருக்கு. இப்போ நான் சுதாத்துக்கு அவங்க மேடத்துக்கு ஒரு கேட்குறேன். அவங்க ஒரு வக்கீல், அவங்களுக்கு சட்டம்ங்கிறது தெரியும், இறையாண்மை என்பது தெரியும், எப்படி நடந்து கொள்ளணும், என்னென்ன செய்யணுங்கிறது. முதல் தடவையாக போயிருந்தாலும் இன்னும் ஆயிடுச்சு, 1 வருஷத்துக்கு மேலே இன்னும் ட்ரைனிங் இல்லாமல் இருக்காங்க. இப்போ பெண்களே காங்கிரஸ் பெண்களே ஒரு மாண்புமிகு பாரத பிரதமரை தாக்கும் அளவுக்கு போகிறாங்கனாக்க, அந்த கூட்டணியில் இருக்கிற திமுக ஆட்சி செய்யும் இந்த இடத்துல பெண்களே சேர்ந்து நம்மளை தாக்குவாங்களும் ஒரு அச்சத்தை உண்டாக்குறது. அந்த அளவுக்கு கேடு கட்ட ஒரு I.N. கூட்டணி இறங்கி இருக்குது. இது மக்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களை யார் அனுப்புகிறாங்க, எதுக்கு அனுப்புகிறாங்க? நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தான் அமைச்சாங்க தவிர ரவுடிசம் பண்ணுவதற்கோ இல்லை மாண்புமிகு பாரத பிரதமரை தாக்குவதற்கோ அல்ல. மாண்புமிகு பாரத பிரதமர் என்பவர் எதிர்கட்சிகளுக்கும் அவர் தான் மாண்புமிகு பாரத பிரதமர். பாஜகவை சேர்ந்த தேசிய முற்போக்கு கூட்டணியை சேர்ந்த அணிக்கு மட்டும் அவர் மாண்புமிகு பாரத பிரதமர் கிடையாது என்பதை பதிவு செய்கிறோம். முதல்ல அதை உணர்ந்து ஒரு மாண்புமிகு பாரத பிரதமர் மீது தாக்குதல் நடத்திய, அதுவும் எங்கள் பாராளுமன்றம் என்பது மக்கள் மன்றத்திலேயே பாதுகாப்பு இல்லை என்றால் இந்த மாதிரியான பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பதவிகள் பறிக்கப்பட வேண்டும். அதற்கான முயற்சிகளை சட்ட ரீதியாக நாம் எடுக்க வேண்டும். ஆனால் ஒன்று சொல்லுவாங்க, பாராளுமன்றத்துக்குள்ளே நடந்தது நீதிமன்றங்கள் கேட்பதற்கு அதிகாரம் கிடையாது, ப்ரிவிலேஜ் கிளாஸு, அது தனிப்பட்ட இது, தலையிட முடியாது என்று ஒரு கூற்றை முன்னாள் உள்துறை அமைச்சர் திரு ப. சிதம்பரம் போன்ற மூத்த வழக்கறிஞர்கள்லாம் பதில் சொல்ல வருவாங்க. அதெல்லாம் இருக்கலாங்க. ஆனால் இதை குறித்து பாராளுமன்ற செயலாளர் அவருக்கு நம்ம ஒரு கடிதத்தை கொடுத்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும், ஜேபிசியில் கூட்டி விவாதிக்க வேண்டும் என்று கேட்டால் அதை மறுப்பார்களா? இதே ஜனநாயக முற்போக்கு கூட்டணியை பார்த்து ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்கிறாரு, எதுக்கு எடுத்தாலும் ஜேபிசியை கூட்டும். ஒவ்வொரு பாராளுமன்றத்தினுடைய கூட்டப்படும் பொழுது எப்பொழுதும் ஒரு பொய்யான தகவலை வைத்து முன்னிறுத்து அந்த கூட்டத்திலிருந்து எந்த நிகழ்வையும் நடத்த விடாமல் தடுப்பது, மக்களுக்கு வேண்டிய திட்டங்களை ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படாமல் தடுப்பது ஒன்று. 2வது, வேறு எதுவும் இல்லை என்றால் இன்று அடுத்தது என்ன பண்ணாங்க, மாண்புமிகு நீதியரசர் திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களை தாக்கும் அளவுக்கு, அதாவது அவரை என்ன சொன்னாங்க, பதவியில் இறக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுக்குறாங்க. அந்த கட்சியை ஆரம்பித்தாங்க, கையெழுத்து இயக்கம். இன்றைக்கி மாண்புமிகு பாரத பிரதமரை தாக்கும் அளவுக்கு போகிறாங்க. இவர்கள்லாம் பாராளுமன்ற உறுப்பினர்களாக மக்களுடைய பிரதிநிதிகளாக இருப்பதற்கு லாயக்கற்றவர்கள். தகுதி என்ன இருக்குது? அதனால் உண்மை சொல்கிறேன், இந்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப நல்ல பெயர் எடுக்கணும். வருங்காலத்துலேருந்து ஒரு 6 வாரத்தில் தமிழகத்தில் தேர்தல் களங்காணவங்கிறனால திமுக நம்ம கனிமொழி அக்கா கையெழுத்து இயக்கம் யாருக்கு எதிராக, மாண்புமிகு நீதியரசருக்கு எதிராக தொடங்கியவர் இன்று அந்த தாக்குதல் கூட்டணி குழுவில் பங்கு பெறாமல் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. ஏன்னாக்க நாங்கள் பண்ணலைங்க, ஏன்னா இது ஒரு பாலியல் தொந்தரவு குறித்து, பொள்ளாச்சி பாலியல் தொந்தரவுக்கு குறித்து பெரிய போராட்டம் நடத்திய கனிமொழி அக்காவை மாண்புமிகு பாரத பிரதமரை இன்று தாக்கச் செல்லும் இவர்களை பற்றி சொல்வதற்கு என்ன அர்த்தம்? நாங்கள் கேட்குறோம். இதே தமிழகத்தில் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்ற கூட்டம் நடைபெறும்போது அமர்ந்து கொண்டு இருக்கும்போது எதிர்கட்சியை சேர்ந்த பெண்மணிகள் தாக்குவதற்கு வந்தால் அவர்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? கனிமொழி அக்கா என்ன சொல்வார், ராஜா என்ன சொல்வார் என்பதை நம்ம கேட்குறோம். ஏன்னா பின்காலத்தை நீங்கள் புரட்டி பாருங்கள். இதே தமிழக சட்டமன்றத்தில் அந்தைய காலத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மறைந்த முன்னாள் தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களது ஆடையை உருவியது திமுக. ஆடையை உருவினது திமுகவினர் தற்போது இருக்கும் ஒரு அமைச்சர்.
இந்த கலாச்சாரம் I.N.ல் தான் இருக்குது. அங்கே பெண்களை ஆண்களை தாக்கப் போகிறார்கள். இங்கே இருக்கிற ஒரு ஆண் அந்த காலத்திலேயே ஒரு பெண்ணை அவமானப்படுத்தினார். இப்படியாவது ரவுடி கலாச்சாரத்தை பெண்களையும் ரவுடி கலாச்சாரமாக மாற்றியிருக்கிற I.N.னுடைய மொத்தத்தையும் இனிமேல் இந்தியாவில் எங்கேயுமே வாழக்கூடாதபடி பார்க்க வேண்டியது ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய கடமை, வாக்காளருடைய கடமை. வருங்கால இந்த தமிழக தேர்தலில் நன்றாக ஞாபகம் வைத்துக்கொண்டு எப்படி பெண்ணை அவமானப்படுத்தினார்கள், பெண் கொலைகள் நடக்கிறது, பெண் பாலியல் தொந்தரவு, அப்பொழுது பெண்களுக்கு எதிரான கட்சி திமுக என்பதை உணர்ந்து அவர் கொடுக்கும் 1000 மக்களுடைய வரி பணம். திரு ஸ்டாலின் என்னுடன் வாருங்கள், இதை செய்தார், எங்களுக்கு ராவில் தங்குவதற்கான கட்டி கொடுத்தார். யாருடைய கட்டி கொடுத்தார்? அவராக கட்டி கொடுத்தார் சொந்த காசுல இருந்து? இல்லை அவங்க கலைஞருடைய வீடு அவருடைய கலைஞர் ட்ரஸ்ட் வச்சுட்டு கொடுத்துருப்பாரா கட்டி கொடுக்குறது? இனியும் தவறு செய்யாத மக்களை, இது மக்களுடைய வரி பணம். மத்திய அரசு கொடுக்கிற பணத்தை கொண்டு தான் இங்கே செயலாக்க செய்கிறார்கள். ஸ்டாலின் அவர் சொந்த கையில் காசிலேருந்து கொடுக்கல. அதை வன்மையாக கண்டிக்கிறோம். ரவுடித்தனத்தில் இறங்கிய திமுக அந்த காலத்தில் இங்கே இறங்கிச்சு. இன்னும் அடுத்தது எதிர்க்கட்சியாக இருக்கும்போது இறங்குமோ தெரியாது. எதிர்க்கட்சியாக இருந்து கொண்டு காங்கிரஸ் ஆனது இங்கே பாராளுமன்றத்தில் நடத்தி கொண்டிருக்கிறது. வருங்கால கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சியாக திமுக மாற வேண்டும். அப்படி ஏதாவது கையில் எடுத்தால் அப்பொழுது அவருக்கு தகுந்த தண்டனை கிடைக்கும். ஆனால் காலம் மாறிவிட்டது. I.N. என்பது ஒரு ரவுடி கூட்டம். பெண்களும் ரவுடி கூட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு தன்னுடைய பகுதிக்கு ஒரு நீர் மேலாண்மையை செய்வது, அதாவது ஒரு சாலை போக்குவரத்தை மேம்படுத்துவது, மின் திட்டங்களை கொண்டு வந்து மின்சார உற்பத்தியை பெறுவதற்கான திட்டங்கள் இருக்குது. மக்கள் வாழ்வாதாரத்துக்கான தொழிற்சாலைகளை உருவாக்குற டிபேட் இருக்கிறது. ஒரு எடுத்துக்கொண்டு போய் இவ்வளவு பேருக்கு இந்த நிலைமையில் இருக்காங்க, இவங்களுக்கு இந்த உதவி வேண்டும் செய்வதெல்லாம் கேட்பதை மறந்து டெல்டா கரையில் இருக்கும் மயிலாடுதுறையின் பாராளுமன்ற உறுப்பினர் சுதா அவர்களே, நீங்கள் நீதிமன்றத்தில் பல தேர்தலில் நின்று நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தில் போட்டியெல்லாம் ஏற்றிருக்கீங்க. அப்போ அந்த வளாகத்தில் இருக்கிற நீங்கள் நாளைக்கு இந்த கவுனை போட்டுக்கிட்டு எப்படி ஒரு வழக்கறிஞராக நீதிபதி அவர்களை பார்ப்பீங்க? இது முடிஞ்சதுக்கப்புறம் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் இருக்க ஒரு வழக்கறிஞராக பதிவு செய்கிறேன். வருங்காலத்தில் இந்த ரவுடி சேலம் செய்யும் அத்தனை கும்பல்களையும் முற்றுப்புள்ளி வைத்து மறந்தும் கூட காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு ஒரு வாக்கையும் கொடுக்காம தோற்கடிக்க வேண்டும் என்று பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.